நம்ம டெய்லி யூஸ் பண்ற தண்ணி, காத்து, மண்ணு, சன்லைட் இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் இருக்கு. ரிசோர்ஸ். ஹியூமன் யூஸ் பண்ற எல்லாமே ரிசோர்ஸ் தான். ஸோ இத நெறைய டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. நேச்சர் டைரக்ட்டா நமக்கு தரக்கூடியது நேச்சுரல் ரிசோர்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாரி லைக் தண்ணி, காத்து, மண், சூரிய வெளிச்சம் இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ். ஆனா நேச்சர் குடுக்குற பொருள யூஸ் பண்ணி ஹியூமன்ஸ் உருவாகுறது ஹியூமன் மேட் ரிசோர்ஸ்ன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அயர்ன் ஓர்ன்னு சொல்லக்கூடிய இரும்பு தாத பூமிக்குள்ள இருந்து எடுக்குறாங்க. அத ப்ராசஸ் பண்ணி அயன கிரியேட் பண்றாங்க. அந்த அயன யூஸ் பண்ணி கார்ஸ், ஃபேக்டரிஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸ் இப்படி பல ப்ராடக்ட்ஸ உருவாகுறாங்க. இது எல்லாம் ஹியூமன் மேட் ரிசோர்ஸ். அண்ட் இப்போ இங்க இன்னொரு கிளாசிஃபிகேஷன் கிரியேட் ஆவுது. சூரியன் இன்னைக்கு மறையும், நாளைக்கு மறுபடியும் உதிக்கும். அதனால சன்லைட்ட ரெனிவபிள் ரிசோர்ஸ் லைக் நமக்கு திரும்ப திரும்ப கிடைக்கக்கூடியது. ஆனா, நம்ம இன்னைக்கு எடுக்கிற கோல்ன்னு சொல்லக்கூடிய நிலக்கரி, அது வெறும் கருப்பு கல்லு மட்டும் இல்ல. அத வச்சு கரண்ட்டா தயாரிக்கிறாங்க. கரண்ட்னால நெறைய இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகுது. ஆனா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு எடுத்து யூஸ் பண்ற நிலக்கரி, நாளைக்கு திரும்பவும் நம்ம கைக்கு கிடைக்காது. அது மறுபடியும் கிரியேட் ஆக நெறைய இயர்ஸ் எடுக்கும். ஸோ கோல் இஸ் அ நான் ரெனவபிள் ரிசோர்ஸ். மகாத்மா காந்தி ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த பூமியில எல்லோரோட தேவைக்கும் போதுமான வளங்கள் இருக்கு. ஆனா ஒருத்தரோட பேராசைக்கு அது பத்தாதுன்னு. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். இந்த 3யும் ஃபாலோ பண்ணா இந்த உலகத்தோட ரிசோர்ஸ் நமக்கு அப்புறம் வர ஜெனரேஷனுக்கும் கிடைக்கும்.